ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சித்திரை திருநாள் சித்திரை கனி எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக நம்ம அந்த தொடங்குகிற நாளை மங்களகரமாக இந்த மாதிரி எல்லா விதமான மங்கள பொருட்களோட அதையெல்லாம் நம்ம பார்த்து அந்த நாளை தொடங்கிறது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு மரபாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எனக்கு எங்கள் பாட்டி அம்மா இவங்கெல்லாம் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ எங்கள் குடும்பத்தில் தெரிஞ்ச பாரம்பரிய முறைப்படியான இந்த தமிழ் திருநாள் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எப்படி நாங்கள் சித்திரை கனியை அரேஞ்ச் பண்ணுவோமோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட வீட்டில் என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு அன்றைக்கி பார்த்தா போகிறோம். நான் இந்த போஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான என்னென்ன வச்சா போகிறோம், நம்மக்கிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்கோ என்னெல்லாம் தாராளமாக வைக்கலாம், இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். முதல்ல ஒரு பலகை, மணப்பலகை போட்டுக்கோங்க. நான் கீழே ஒரு டைல்ஸ் தனியாக வச்சுருக்கேன். அது யூஸ்வலாக நான் அந்த சுவாமி படம் எது வைக்கிறோமோ அதுக்கு முன்னாடி கோலம் போடுறதுக்கு வெள்ளை டைல்ஸாக இருக்கிறனால அதை தனியாக வச்சுருக்கேன். அதில் ஒரு கோலம் போடணும். இப்போ நம்ம எதில் சித்திரை கனியை வைக்க போகிறோமோ அதில் முதல்ல கோலம் போட்டுக்கிறோம். எந்த முக்கியமான விசேஷங்களுக்கும் கடவுள் வழிபாடு எல்லாத்துக்கும் நம்ம முதல்ல கோலம், மஞ்சள், குங்குமம் இதோடு நம்ம தொடங்கணும். எம்டியாக இருக்கக்கூடாது. விளக்கில் குங்குமம் வச்சுருக்கணும். நம்ம இப்போ அந்த கண்ணாடி வைக்க போகிறோம் இல்லையா, அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். பலகையோட ஓரத்தில் கூட எங்கள் பாட்டி மஞ்சள் குங்குமம் வைப்பா. நம்ம எதில் சித்திரை கனியை வைக்கிறோமோ அதில் அந்த மணப்பலகையோட எல்லா ஓரத்துலேயும் கொஞ்சமாக மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கலாம். முதல்ல நான் கோலம் போட்டுக்கிறேன். இதில் கோலம் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒன்று ஒன்றா வைக்க போகிறோம். இப்போ நம்ம முக்கியமான பொருட்கள் இந்த சித்திரை கனி வைக்கும்போது இதில் என்ன ரொம்ப முக்கியமான பொருட்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அரிசி, வெல்லம், திருமங்கல்ய சரடு, வெத்தலைப்பாக்கு, பழம், கண்ணாடி, சுவாமியுடைய ஒரு படம். இது மட்டும் அவசியமானது. குறைஞ்சபட்சம் இது இருந்தால் போகிறோம். நான் முதல்ல கண்ணாடி வச்சுருக்கேன். அதில் ஓரத்தில் சந்தன குங்குமம் கொஞ்சமாக இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அடுத்தது சுத்தமாக ஒரு தட்டை அலம்பி தொடச்சி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பிளாஸ்டிக்கை தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் மரவை தட்டு, இந்த மாதிரி சில்வர் தட்டு, அது மாதிரி மூங்கில் தட்டில் கூட வைக்கலாம். முரத்தில் கூட வைக்கலாம். முரத்தில் வைக்கிறது ரொம்ப விசேஷம்னு எங்கள் பாட்டி சொல்லுவாள். நமக்கு முரம் கிடச்சா நீங்கள் முரத்தில் வைங்க. ஏன்னா வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் முரமும் ஒன்று, அதுலேயும் வைக்கலாம் நம்ம. இப்போ நான் முதல்ல மாம்பழம் வச்சுருக்கேன். அடுத்தது வாழைப்பழம் வைக்கிறேன். இதில் இந்த மாதிரி ஆர்டர் இப்படியே வைக்கணும் அப்படி ஒன்றும் பெரிய சாஸ்திரங்கள்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான பண்டிகை இது. அடுத்ததாக ஒரு நம்ம ஆழாக்கு இருக்கும் இல்லையா, படி அளப்போம்ல, அதில் முழுசாக நம்ம என்ன அரிசி சாப்பிட்றோமோ அந்த அரிசியை நம்ம ஃபுல்லாக நிரப்பி வைக்கணும். அதில் அரிசி வச்சுருக்கேன். அதில் ஃபுல்லாக அரிசி நிறச்சி வச்சுக்கோங்க. பெரிய முழுப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது நான் இருக்கிற சின்ன உழக்கு அதில் அளந்திருக்கேன். அடுத்ததாக நம்ம என்ன முக்கியமான நல்ல விஷயங்களுக்கும் வெறும் அரிசி வழக்கமாக வைக்கிறதில்ல. அதனால் அது மேலே நான் கொஞ்சமாக பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் அதில் எந்த பருப்பு வேணால் ரெண்டு பருப்பு மேலே போட்டுக்கோங்க. அது கூட ஒரு வெல்லம் வைக்கிறோம். அரிசி, பருப்பு, வெல்லம். அந்த அரிசி மேலே நீங்கள் கொஞ்சம் மஞ்சப்பொடி துளி தூவலாம், இல்லைன்னா பருப்பு போடலாம். இது ரெண்டுமே செய்யலாம். உழக்க ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சு அந்த ஆழாக்க வைக்கணும். அந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. முதல்ல முக்கியமானது இதெல்லாம் தான். அரிசி, வாழைப்பழம், மாம்பழம், வெல்லம், பருப்பு வச்சுருக்கேன். அடுத்ததாக பணம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, எவ்வளோ ரூபா பணம் இருக்கோ அன்றைக்கி அந்த சமயத்தில் அதை வச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமத்தை பணத்தோடு வைக்கிறது பாட்டி செய்கிற வழக்கம். நான் அது மாதிரி வச்சுருக்கேன். என்ன ரூபா நோட்டு இருக்கோ அதை வைக்கலாம். நான் என்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சுருக்கேன். நீங்கள் 10 ரூபா நோட்டு புதுசாக உங்ககிட்ட ரூபாய் யூஸ் பண்ணாத நோட்டு இருந்தால் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்தது காயின்ஸ், என்னென்ன காயின்ஸ் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் என்னென்ன ரூபா காயின் இருக்கோ வைக்கலாம். அது கூட இது யூஸ்வலாக நம்மகிட்ட வீட்டில் அந்த தங்க காயினோ ஒரு வெள்ளி காயினோ இருந்தால், சுவாமி டாலர் எதாவது இருந்தாலும் அந்த தட்டில் அதில் நீங்கள் கூட வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு இனிப்பு, நம்ம செஞ்ச இனிப்போ அது வாங்கினதோ ஒரு ஸ்வீட் வைக்கணும். அதுக்காக நான் கடையில் வாங்கின ஜாமுன் பாட்டில் இருக்குது. நம்ம வீட்டில் ஏதாவது பர்ஃபி, ஏதாவது சிம்பிளான ஸ்வீட் பண்ணியும் வைக்கலாம். அடுத்து முக்கியமானது கல்லுப்பு. இந்த கல்லுப்பு புதுசாக உப்பு வாங்கி வைக்கிறது வழக்கம். நான் பாக்கெட்டோடு வைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த மாதிரி கப்பில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு பாத்திரத்துலேயே அதில் போடும்போது நிறக்க போடணும். முழுசாக அளந்து வைக்கணும், எவ்வளோ சின்னதில் எடுத்தாலும். அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெத்தலை பாக்கு,
கண்ணாடி வளையல். இது நான் மேலே ஒரு பொட்டலமாக இருக்கிற வளையல் வந்து எனக்கு சிருங்கேரி கோயிலில் பிரசாதமாக கொடுத்தது. நான் எல்லா விசேஷத்துக்கும் அதை வைப்பேன். ஸோ அது அந்த பேக்கெட்டில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் அதுவும். அது இல்லாமல் நான் தனியாக ஒரு 4 வளையல் வச்சுருக்கேன். அடுத்தது என்கிட்ட இந்த சங்கராந்தியும் போதுலேருந்து நான் வச்சுருந்த பசு மஞ்சள் காரடியா நோம்பு போது கூட எல்லோரும் என்கிட்ட சில பேர் மெயிலில் கேட்டிருந்தாங்க, அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது அதுக்கு முன்னாடி வாங்கின பசு மஞ்சள். பசு மஞ்சளும் தாமரை பூவும் உப்பும் இது 3 இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. என்கிட்ட பசு மஞ்சள் இருந்ததுனால நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பசு மஞ்சள் இல்லைன்னா விரலி மஞ்சள் கிடச்சா வெத்தலை பாக்கில் பொடியெல்லாம் வைக்கிறத விட மஞ்சளாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது பூமியிலிருந்து என்னெல்லாம் விளைஞ்சு வருதோ, நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ அது குறைவில்லாமல் நமக்கு கிடைக்கணும், எப்பயுமே நமக்கு அது கிடைக்கணுங்கிறதுக்காக வைக்கிறதுனால மஞ்சள் வந்து முக்கியமானது. நான் அதை வச்சுருக்கேன். இப்போ உப்பு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளவு மட்டும் வைக்கிறது கூட போதுமானது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்னலாம் வீட்டில் அவைலபிள் இருக்கோ எல்லாம் வைக்கலாம். பூ வைக்கிறேன். எங்கள் பாட்டி என்ன சொல்வா அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு நிற பூ இல்லாமல் வண்ணமயமாக நமக்கு வாழ்க்கை இருக்கணுங்கிறதுக்காக எல்லா கலர்லேயும் பூ வைக்க சொல்லுவாள். என்னென்ன கலர் ஆனால் வாசனை பூவாக இருக்கணும். ஒவ்வொரு பூ கிடச்சா கூட போகிறோம். ஒரே ஒரு இந்த மாதிரி செவ்வந்தி பூ, ஒரு ரோஜா பூ, ஒரு அரளிப்பூ அப்படி கிடைச்சா கூட நீங்கள் போகிறோம். ஆனால் கலர்ஃபுல்லாக அங்கே அந்த பூவை பார்க்க முடிஞ்சால் நல்லது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த 2 கலர் கிடச்சிது வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது தாமரைப்பூ ரொம்ப விசேஷம். கிடைச்சா தாமரைப்பூ வைங்க, கிடைக்கலன்னா என்னென்ன பூ கிடைக்கிறதோ அதை வைங்க. நான் இந்த தாமரைப்பூ கிடச்சிருக்கனால அதை வந்து இந்த மாதிரி மொட்டாவே எனக்கு கிடச்சிருக்கு. அதை இதழெல்லாம் நான் விரிச்சுட்டு இந்த மாதிரி தாமரைப்பூவை வைக்க போகிறேன். தாமரைப்பூ, கண்ணாடி, முரம், உலக்கை. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் முரத்தில் கூட வைக்கலாம். உண்மையிலே சொல்லணுன்னா முரத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முரம்னா பிளாஸ்டிக் முரம் கிடையாது. நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் மூங்கில் அந்த இதில் பின்னினது வச்சுருப்பாங்கள்ல, அந்த முரத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். பிளாஸ்டிக்கை மட்டும் தவிர்த்துட்டு இந்த மாதிரி முரம், உலக்கை, தாமரைப்பூ, படி, அந்த ஆழாக்கு, அப்புறம் கண்ணாடி, இதெல்லாம் வந்து உப்பு, இதெல்லாம் மகாலட்சுமிக்கு சமமானதாக பாவிக்கப்படுறதுனால இதில் நமக்கு ஏதாவது ஒன்று அன்றைக்கி வைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் நமக்கு எது அன்றைக்கி கிடைக்கிறதோ அதெல்லாம் வைக்கலாம். அதனால் நான் தாமரைப்பூ கிடச்சதுனால வச்சுருக்கேன். பூவை எல்லாமே ஒன்றா வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது நம்மக்கிட்ட என்ன கோல்டு இருக்கோ, ஒரே ஒரு தோடு, ஒரு மூக்குத்தி இருந்தால் மட்டும் கூட வைக்கலாம், போதும். அது மாதிரி நான் இப்போது ஒரு சின்ன ஜிமிக்கி வச்சுருக்கேன். அதில் இது புதுசாக தான் இருக்கணுமா அப்படி இல்லை, நம்ம போட்டுக்காது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பூ அதாவது பொண்ணு வைக்கும் பொழுது பூ வைக்கணும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே கோல்டை வைக்கிறோமா, யாராவது யாருக்காவது வச்சு கொடுக்குறோமா, இல்லை இந்த மாதிரி தட்டில் வைக்கிறோமா இருந்தாலும் பூவை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கடுத்தது பொண்ணு. அதனால் நான் முதல்ல பூ அதை 2 மட்டும் கொஞ்சம் ஆர்டராக வச்சுக்கோங்க. அரிசி வெல்லம், அது அரிசி வெல்லத்துக்கு அடுத்தது இந்த மாதிரி பூவையும் நீங்கள் கோல்டும் வச்சிங்கன்னா 2யும் அடுத்து வைக்கணும். அதுக்கு அடுத்தது முக்கியமானது சுவாமி படம். பூ, அடுத்தது கோல்டில் ஏதாவது என்ன இருக்கோ அந்த ஜுவல்லரி, ஒரு காயின் மட்டும் இருந்தால் காயின் மட்டும் கூட வச்சா போகிறோம். இந்த படம் வந்து என்ன சுவாமி படம் உங்கள்கிட்ட இருக்கோ வைக்கலாம். அதே மாதிரி இதை வந்து நம்ம சாமி ரூமில் தான் வைக்கணும், இந்த இடத்துல வைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் எந்த விதிவிலக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம படுத்த உடனே கண் முழிச்சு பார்க்க முடிகிற மாதிரி நீங்கள் பெட்ரூமில் கூட வச்சுக்கலாம். பெட்ரூமில் வைக்கும் பொழுது பிள்ளையார், லக்ஷ்மி இதெல்லாம் இருக்கலாம். முருகன், ஐயப்பன், ஆஞ்சநேயர் இந்த படங்களை வந்து சுவாமி ரூமில் வைக்கிறத தவிர்த்துட்டு மற்ற எந்த சுவாமி படம் வேணால் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் சர்க்கரை ஒரு பாக்கெட்டோடு வச்சுருக்கேன். இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பிரிக்காமல் கடையிலேருந்து புதுசாக நம்ம வாங்கி பாக்கெட்டோடையே வைக்கலாம். நம்ம வந்து பாத்திரத்தில் போட்டும் வைக்கலாம். நான் அப்படியே பாக்கெட்டோடு வச்சுருக்கேன். அடுத்தது பருப்பு வச்சுருக்கேன். பருப்பு இல்லைன்னா பயறு ஏதாவது ஒரு வகைகள் வைக்கலாம். சில பேர் காய்கறி கூட வைப்பாங்க. என்னென்ன வைக்க முடியுமோ எல்லாமே வைக்கலாம். இப்போது எனக்கு தெரிஞ்ச அடிப்படையான முக்கியமான எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக நான் வந்து விளக்கு 2 விளக்கு சுவாமிகிட்ட ஏற்றி வைக்கணும். நான் இந்த கீழே வச்சுருக்கிற பலகையில் வந்து அன்றைக்கி பஞ்சாங்கம் வைக்கணும். நான் இப்போ உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி இதை எடுத்து காமிச்சிருக்கேன். யூஸ்வலாக அந்த பஞ்சாங்கத்தை அன்றைக்கி தான் பிரிக்கணும்னு சொல்லுவாங்கன்றதுனால நான் பஞ்சாங்கத்தை இங்கே எடுத்து வச்சு காமிக்கலை. ஸோ நீங்கள் பஞ்சாங்கம் கிடச்சா அதையும் இதோட வைக்கலாம். பஞ்சாங்கம் வச்சுருங்க. இப்போ வந்து உப்பு, அரிசி, பருப்பு, வெத்தலை பாக்கு, சுவாமி படம், அந்த கண்ணாடிக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மாலை போட்டுக்கோங்க. அதாவது கோல்டு செயின் இருந்தால் போடலாம், இல்லை முத்து, மணி மாலை அந்த மாதிரி எதாவது இருந்தால் என்ன மாலை இருக்கோ அதை போட்டுக்கலாம். அதை அந்த கண்ணாடியில் போட்டுடுங்க. இப்போ நான் சாமி படம் உங்களுக்கு இங்கே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன்.
நீங்கள் வந்து இதை அரேஞ்ச் பண்ணும்போது கண்ணாடி வழியாக நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு பழம், அரிசி, பருப்பு, பழம், அதே மாதிரி சுவாமியுடைய உருவம் அந்த கண்ணாடியில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எந்த வியூவிலேருந்து இருக்கோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம போடுற இங்கே இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கிற அந்த நகை சுவாமிக்கு போட்டிருக்கிற மாதிரி தெரியணும் நம்ம பார்க்கும்பொழுது. இதை நான் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த சைட்லேருந்து வச்சுருந்தேன். நான் எந்த சைட்லேருந்து வச்சுருந்தேனோ என்னால் அங்கேருந்து கேமரா எடுக்கும்போது எனக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ அதனால் அதை நான் எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு க்ளோஸ்அப் காட்ட முடியல. நீங்கள் அதை கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் தான் அடிப்படையானது. அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் வச்சு சந்தோஷமாக இந்த தமிழ் புத்தாண்டை எல்லோரும் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. விளக்கை காலையில் நம்ம எழுந்த உடனே பார்க்குறது முதல்ல யார் வந்து பார்க்குறோமோ அந்த விளக்கை ஏற்றிடணும். இந்த தேங்க்யூ ஸோ மச்.